ஹலோ கட்டிங் சேனல் பீப்புள். நாளைக்கு வரலட்சுமி சரத்குமார், நிக்கோலஸ் இவங்க 2 பேருக்குமே வந்து இப்போ திருமணம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதுவும் மட்டும் இல்லாமல் எந்த ஊர்னு ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே தாய்லாந்து தான்ப்பா அப்படின்னு சொல்லி இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் கூட செலிபிரிட்டிஸ் எல்லாமே இந்தியன் செலிபிரிட்டிஸாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக நிறைய தமிழ்நாட்டு செலிபிரிட்டிஸ் இருக்காங்க. ஓரளவுக்கு வந்து அவங்க இந்தியா ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தாலுமே அவங்க தமிழ்நாட்டு பெண், அது மட்டும் இல்லாமல் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிறதுனால மோஸ்ட்லி இந்த இடத்துலேருந்து தான் வருவாங்க. எப்படி ஒரு செலிபிரிட்டியால் வந்து ஒருத்தங்களுக்காக மேரேஜ் அப்படின்றதுக்காக தமிழ்நாட்டிலேருந்து தாய்லாந்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி கேள்வி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காரு சரத்குமார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 ஃப்ளைட்டை வந்து வாடகைக்காக வந்து எடுத்திருக்காராம். அந்த 2-3 ஃப்ளைட்டில் இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, மொத்த செலிபிரிட்டிஸுமே வந்து கூப்பிட்டு போய் தாய்லாண்டில் வந்து கூப்பிட்டு போய் விட போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச ரெடியாக இருப்பேன் நம்புறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வரலட்சுமி சரத்குமார், நிக்கோலஸ் இவங்க 2 பேருமே வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு கேள்விட்டு இருக்கும்போது ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட. அதாவது வந்து எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் மேரேஜ் கூட தான் வெயிட்டிங். மேரேஜ்க்கும் பத்திரிகைலாம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஸ் எல்லாமே போட்டுட்டு இருந்தாங்க. சரி, ஓகேப்பா மேரேஜ் வந்துருச்சான்னு கேட்கும்போது எஸ் நாளைக்கு தான் மேரேஜ், எஸ் இப்போ வந்து அந்த மேரேஜ் வந்து தாய்லாண்டில் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்காக பத்திரிகை கொடுக்க வேண்டிய விஷயம்லாம் நிறைய போயிட்டு இருந்துச்சு. இப்போ இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரது எல்லாமே வந்து ரொம்பவே டாப் மோஸ்ட் செலிபிரிட்டிஸாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது வந்து நம்ம ரஜினிகாந்த் சார், அல்லு அர்ஜுன் சார், ஐஸ்வர்யா ராய்ன்னு சொல்லி பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் வந்து இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பைக்கில் கூப்பிட்டு போகிறதோ, இல்லை வந்து காரில் கூப்பிட்டு போகிறதோ, இல்லை பஸ்ஸில் கூப்பிட்டு போகிறதோ வந்து சுத்தமாக வந்து நடக்காத காரியம். அவங்களுக்குன்னு ஒரு ப்ரீமியம் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு லெவல் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா செலிபிரிட்டிஸுமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 ஸ்டார் ரூமில் புக் பண்ணி அவங்கள வந்து ஃபுல்லாகவே வந்து விற்க போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு மண்டபத்துக்கு எப்படி கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து மண்டபத்திலேருந்து அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஃப்ளைட்டு வந்து, அதாவது ப்ரைவேட் ஃப்ளைட் வந்து வச்சுருக்காங்களாம். ஸோ அந்த ப்ரைவேட் ஃப்ளைட்டில் வந்து அவங்க எல்லாருமே இன்வைட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக ஃப்ளைட்டே வைக்கிற அளவுக்கு வந்து செலவு பண்ணியிருக்காரு. எவ்வளோ வந்து செலவு பண்ணியிருக்காருன்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து ஃப்ளைட்லாம் வச்சு என்னோட பொண்ணோட கல்யாணத்துக்கு எல்லா செலிபிரிட்டிஸுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சரத்குமார் சார் பர்சனலாக ஆசைப்பட்டதாகவும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் செம்ம ஹார்ட் ஆஃப் த டேக்காக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நாளைக்கு மேரேஜ்க்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படி தான் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கல்கி படம், எஸ் கிட்டத்தட்ட வந்து கல்கி படம் வந்து 4 நாள் ஆகுது. ஏன்னா வந்து சுத்தமாக செம்ம ரெஸ்பான்ஸ் வந்து தேட்டர்லேருந்து இருந்துகிட்டு இருக்கு. என்னடா இது படமே வந்து ஒரு அதிர்ச்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கு, ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கே அப்படின்னு சொல்லி ட்ரெய்லர் பார்த்து யோசிச்சாங்க எல்லாருக்குமே வந்து எஸ் படமே அப்படி தான்ப்பா இருக்குது, பயங்கர ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ 4 நாளில் வந்து அந்த படம் வந்து 555 கோடி உலகம் ஒன்றும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய சாதனை. 555 கோடின்றது ஒரு நார்மலாக உங்களுக்கு இருந்தாலும் கூட அது 4 நாளில் வந்ததுன்றது மிகப்பெரிய விஷயம். ஸோ இப்போ அதை கல்கி படம் பண்ணியிருக்கிறது ரொம்பவே நம்மளுக்கு பிரம்மாண்டத்தை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டீங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.